வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுவை மணக்குள விநாயகர் கோவில் கும்பாபிஷேக 10ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி நடைபெற்ற 27 நட்சத்திரங்களின் கோமாதா பூஜை. திரளான பக்தர்கள் தரிசனம். வக்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சட்ட மசோதா நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் பட்டப்பகலில் வீட்டின் பின்புற சுவற்றை உடைத்து நகை பணம் கொள்ளை. மர்ம ஆசாமிகளுக்கு போலீசார் வலை வீச்சு. இனி விரிவான செய்திகள். உலக பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவையொட்டி நடைபெற்ற 27 நட்சத்திரங்களின் கோமாதா பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து 10ஆம் ஆண்டு துவக்க விழா 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 27 நட்சத்திரங்களின் கோமாதா பூஜை நடைபெற்றது. இதில் மணக்குள விநாயகர் கோவிலுக்குள் 27 பசுக்கள் அழைத்து வரப்பட்டு கோமாதா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நாளை காலை லட்சார்ச்சனை நடக்கிறது. இந்த கோவிலில் முதலாக லட்சார்ச்சனை நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 25ஆம் தேதி அருள்மிகு மணக்குள விநாயகருக்கு 1008 சங்காபிஷேகம் நடத்தப்பட்டு இரவு உற்சவர் மூர்த்தி வீதி உலா நடைபெற உள்ளது. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வக்பு வாரிய திருத்த மசோதா நகலை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு முஸ்லிம் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் மத்திய அரசின் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பறிக்கக்கூடியதாக உள்ளதாகவும், எனவே அந்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியின் புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் சுதேசி மில் அருகில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென வக்பு வாரிய திருத்த மசோதா நகலை தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மோடி அரசை கண்டிக்கின்றோம். வக்பு வாரிய திருத்த சட்டத்தை வலுக்கட்டாயமாக நடைமுறைப்படுத்திய பாஜக பாசிச அரசை கண்டிக்கின்றோம். வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு, நட்புரிமை போராளிகளுக்கு, பெண்ணுரிமை போராளிகளுக்கு வீர வணக்கம். விடுதலை சிறுத்தை வீர வணக்கம். அடங்க மறுப்போம். அத்துமீறுவோம். திமிரி எழுவோம்.
அளிப்போம், திருப்பி அளிப்போம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இனிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தை. அது மட்டுமின்றி இது அரசியல் சட்டத்தினுடைய 14ஆம் பிரிவுக்கு எதிரான ஒரு அரசியல் திட்டத்திற்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கிறது, திருத்தமாக இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் அது செயல்படவில்லை என்றால் அதிலே ஊழல் நடக்கிறது, அந்த வாரியத்திலே முறைகேடுகள் நடக்கிறது என்றால் அது தொடர்பான திருத்த செயல்பாடுகளை செய்யணும், அதை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த சட்டத்தையே கையில் எடுத்து முழுமையாக இஸ்லாமியருடைய உரிமைகளை பறிக்கிற மாதிரி அவருடைய நோக்கம் இஸ்லாமியருடைய வக்ஃப் வாரியத்தில் இருக்கிற சொத்துக்களை பறிப்பதுதான் என்பது வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிவிக்கிறது. இது மக்கள் விரோத போக்கு, இது இஸ்லாமிய மக்களை இந்திய மக்களிடம் அந்நியப்படுத்துகிற போக்கு. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கணும். ஆகையால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்ட தலைநகரிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அந்த வகையிலே இங்கே புதுச்சேரியிலே தோழர் புகழன் தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. புதுவை திருபுவனை அடுத்த களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் பட்டப்பகலில் வீட்டின் பின்புற சுவற்றை உடைத்து 2.25 லட்சம் மதிப்பிலான நகை மற்றும் ரொக்க பணத்தை திருடிய மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனை அடுத்த களித்தீர்த்தால் குப்பம் கிழக்கு மணவெளி வீதியை சேர்ந்தவர் ஹரிராமன், இவரது மனைவி அருள்மொழி. இவர்களுக்கு அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 பயிலும் மகள் நிவேதா மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் மகன் இன்பரசன் ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். ஹரிராமன் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இறந்துவிட்டார். மனைவி அருள்மொழி திருபுவனையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் ஒப்பந்த ஊழியராக வேலை செய்து பிள்ளைகளை பராமரித்து வந்தார். நேற்று அருள்மொழி வழக்கம்போல் வேலைக்கு சென்றுவிட மகனும் மகளும் வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்று விட்டனர். மாலை 4:45 மணிக்கு பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த இன்பரசன் கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த துணிமணிகள் அலங்கோலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் எதிர் வீட்டுக்காரர் மற்றும் அருகில் வசிக்கும் உறவினர் சரவணன் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பணி முடிந்து வீட்டிற்கு வந்த தாயார் அருள்மொழி, பள்ளி முடிந்து வந்த சகோதரி நிவேதா ஆகியோர் பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த ரூபாய் 2.25 லட்சம் மதிப்புடைய 1 சவரன் தங்கச் செயின், 1 சவரன் குருமாத், 3/4 சவரன் கம்மல் மற்றும் ரூபாய் 5000 ரொக்க பணம் திருட்டு போயிருப்பதைக் கண்டு கதறி எழுதனர். இது குறித்த புகாரின் பேரில் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பட்டாபிராமன், A2 மாயகிருஷ்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டு அருகில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு நடத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆதிசக்தி கலாச்சார மையம் சார்பில் 9 நாட்கள் நடைபெறும் கலை விழாவை நடிகர்கள் அமீர்கான், விஜய் சேதுபதி, பிரபுதேவா, தொவினா தாமஸ், நாக சைத்தன்யா ஆகியோர் இணைய வழி மூலமாக தொடங்கி வைக்க உள்ளதாக கலாச்சார மையத்தின் இயக்குனர் வினயகுமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவிலில் ஆதிசக்தி கலாச்சார மையம் உள்ளது. இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கலாச்சார மையத்தின் இயக்குனர் வினயகுமார், ஆதிசக்தி கலாச்சார மையத்தின் நிறுவனர் வீணாபாணி பிறந்தநாளையொட்டி அவரது நினைவாக கலை, இசை, நாடக நிகழ்வுகள் 9 நாட்களுக்கு நடக்கிறது. வரும் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதனை ஆன்லைன் மூலம் தினமும் திரைக்கலைஞர்கள் அமீர்கான், டொவினோ தாமஸ், விஜய் சேதுபதி, பிரபுதேவா, நாக சைத்தன்யா ஆகியோர் தொடங்கி வைக்கின்றனர் என்றும் இந்த நிகழ்வுகளை அனைவரும் இலவசமாக பார்க்கலாம் என்றார். அப்புறம் நாக சைத்தன்யா அவங்க எல்லாம் இவங்க ஆதிசக்தி ஒரு ரீதியில் இல்லைன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸோ பயன்படுத்தியிருக்க, அவங்க பசங்களும் படிச்சிருக்க, அப்போ ஆதிசக்தியை பற்றி அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டேன், நாங்கள் ஆன்லைன்லேயே வர்றேன், ஆனால் நம்ப முடியாது எப்போ இன்டர்நெட் இந்த சைடில் வரமாட்டேன். அப்போ அவங்கள அது ஒரு ரெக்கார்டிங் பண்ண வீடியோவில் எல்லா நாளும் இனோகிரேஷன் பண்ணுது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம், திருபுவனை ஆகிய பகுதிகளில் வாய்க்காலை தூர்வாறுதல் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் சம்போடை வாய்க்காலில் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 7 லட்சம் செலவிலும், அதனைத் தொடர்ந்து திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்காலில் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 5,93,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை தொடங்கி வைத்தார்.
நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொண்டமானத்தம் பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிர்வாகி பாலச்சந்தர் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அறிவுறுத்தலின்படியும் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் நிர்வாகி பாலச்சந்தர் ஏற்பாட்டில் கோடை காலத்தை முன்னிட்டு தொண்டமானத்தம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழம், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், தொகுதி நிர்வாகி விஜய் சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி நிர்வாகி ராஜசேகர், ஊசுடு தொகுதி கிளை நிர்வாகிகள் வசந்த், தினேஷ்குமார், தினேஷ் கௌதம், மணிமாறன், சதீஷ், விமல்ராஜ், புவனேஷ், வெங்கட், ஆதவ், விஸ்வா, தனுஷ்குமார், ஜனா, கௌதம், திருமூர்த்தி, காமேஷ், ராகுல், மணவெளி தொகுதி பிரவீன்குமார், கழக நிர்வாகி சங்கர் மற்றும் கழக தோழர்கள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்ப கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். புதுச்சேரி கரியமாணிக்கம் கிராமத்தில் அங்கன்வாடி மூலம் தேசிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு ஊர்வலத்தை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் போஷன் அபியான் திட்டத்தின் மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கரியமாணிக்கம் கிராமத்தில் மக்களை நோக்கி என்ற தலைப்பில் அங்கன்வாடி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். திட்ட அதிகாரி நிர்மலா தேவி அங்கன்வாடி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து சிறப்புரை வழங்கினார். தொடர்ந்து பரதநாட்டியம், தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்க மறுதேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டு தேர்வு கால அட்டவணை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி உத்தரவின் பேரில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு இணை இயக்குனர் சிவகாமி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளில் மாணவர்கள் இடைநிற்றலை தவிர்க்க புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி மறுதேர்வு நடத்துவதன் மூலம் மற்றொரு வாய்ப்பு வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மறுதேர்வில் பங்கேற்கும் மாணவர்களின் பெயர், பாடங்கள் மற்றும் மறுதேர்வு அட்டவணையை பள்ளி அறிவிப்பு பலகையில் ஒட்ட வேண்டும். அனைத்து பாடங்களிலும் 33% மேல் மதிப்பெண் பெற்று தோல்வியடைந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் அல்லது அடுத்த வகுப்புக்கு பதவி உயர்வு பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள். தேர்வுக்கான வினாத்தாள்கள் தேர்வுக்கு முந்தைய நாள் மின்னஞ்சல் மூலம் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு அட்டவணைப்படி அந்தந்த பள்ளிகளில் தேர்வு நடத்தப்படும். விடைத்தாள் மதிப்பீடு அந்தந்த பள்ளிகளில் செய்யப்படும். சம்பந்தப்பட்ட ஆய்வு அதிகாரிகளிடமிருந்து ஒப்புதல் பெற்ற பிறகு முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உடனடியாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். அதன்படி மறுதேர்வு விவரம்: 9ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு வரும் 10ஆம் தேதி மொழிப்பாடம், 11ஆம் தேதி ஆங்கிலம், 15ஆம் தேதி கணிதம், 16ஆம் தேதி அறிவியல், 17ஆம் தேதி சமூக அறிவியல் பாடத்திற்கும் மறுதேர்வு நடைபெறும். இந்த தேர்வு காலை 9:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடக்கிறது. 11ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு வரும் 7ஆம் தேதி மொழிப்பாடம், உளவியல் ஆகிய பாடங்களுக்கும், 8ஆம் தேதி ஆங்கில பாடத்திற்கும், 9ஆம் தேதி வெப் அப்ளிகேஷன்,
அலுவலக நடைமுறைகள் மற்றும் பயிற்சி, NCC, வரலாறு, உடற்கல்வி ஆகிய பாடங்களும் 10ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திற்கும், 11ஆம் தேதி உயிரியல், வணிகவியல் படிப்பு, ஜவுளி வடிவமைப்பு, குளிர்சாதனம், புவியியல், ஓவியம் ஆகிய பாடங்களுக்கும், 15ஆம் தேதி இயற்பியல், பொருளாதாரம், அச்சுக்கலை, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகிய பாடங்களுக்கும், 16ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல், மனையியல், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் டெக்னாலஜி, ஆட்டோமோட்டிவ் ஆகிய பாடங்களுக்கும், 17ஆம் தேதி கணிதம், தகவல் நடைமுறைகள், அரசியல், அறிவியல் ஆகிய பாடங்களுக்கும் தேர்வு நடைபெறும். இந்த தேர்வு காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடக்கிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. குழாய் மூலம் வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ள இயற்கை எரிவாயுக்கான வரியை 14.5%இலிருந்து 5%ஆக குறைக்க ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி 4 பிராந்தியங்களிலும் வீடுகள் மற்றும் வணிகம், தொழிற்சாலை பயன்பாடுகளுக்கு நேரடியாக குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் வகையில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள சில நிறுவனங்கள் மூலம் வலையமைப்பு ஏற்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் ஓராண்டுக்குள் முடிவடைந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி அரசின் வணிக வரித்துறை கூடுதல் செயலர் முகமது மன்சூர் வெளியிட்டுள்ள அறிவிப்பாணையில், புதுச்சேரி மதிப்பு கூட்டு வரி சட்டம் 2007 பிரிவு 31 மூலம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தியும், பொதுமக்கள் நலன் கருதியும் வீட்டு உபயோகத்திற்கான குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் இயற்கை எரிவாயுக்கான வரியை குறைக்க புதுச்சேரி ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி வீட்டு உபயோகத்திற்கான குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் இயற்கை எரிவாயு மீதான வரி 14.5%இலிருந்து 5%ஆகவும் குறைக்கப்படும். வணிக பயன்பாட்டுக்கான இயற்கை எரிவாயு மீதான வரி 14.5%இலிருந்து 7.5%ஆகவும், தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு 14.5% முதல் 7.5% வரையும் வரி குறைக்கப்படும். இது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்ட விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 3,50,000 மதிப்புள்ள 6 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் பைக் திருட்டு நடைபெற்று வருவதை தடுக்கும் வகையில் போலீசார் தனிப்படை அமைத்து பைக் திருடர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் நெட்டப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் தனது 2 சக்கர வாகனம் சூரமங்கலத்தில் திருடு போனது குறித்து நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் தனிப்படை அமைத்து கரியமாணிக்கம் முதல் திருவக்கரை பகுதி வரையில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் சூரமங்கலத்தில் திருடப்பட்ட பைக் திருவக்கரை பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சரண் என்பவரது ஒர்க் ஷாப்பில் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டதில் பைக்கை திருடியது தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கொடுக்கூரைச் சேர்ந்த 20 வயதான பானுபிரசாத், எறையூர் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான மணிகண்டன் மற்றும் 27 வயதான விஜயகுமார் என்பது தெரிய வந்ததை அடுத்து நெட்டப்பாக்கம் போலீசார் 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த சூரமங்கலத்தில் திருடப்பட்ட பைக்குடன் சேர்த்து ரூபாய் 3,50,000 மதிப்பிலான 6 திருட்டு பைக்குகளை பறிமுதல் செய்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் பைக்குகளை திருடிச் செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதில் பைக்கில் முகமூடி அணிந்து வந்த இருவர் பைக்கிலிருந்து இறங்கி யாராவது பார்க்கிறார்களா என கூலாக நோட்டமிட்டு சட்டென அருகில் இருந்த பைக்கை எடுத்துச் செல்வது பதிவாகியுள்ளது. இது குறித்த வீடியோ தற்பொழுது வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வரும் 10ஆம் தேதி அனைத்து விதமான மதுக்கடைகளையும் மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால்துறை ஆணையர் ஆணைப்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து கல், சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகளும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பாரும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் அறிவிக்கப்படுகிறது. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்படுவதாக கலால்துறை தெரிவித்துள்ளது. புதிய கல்வியாண்டு தொடங்கியதை முன்னிட்டு மாணவர்களின் சேவகர் வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்க தொடங்கியுள்ளார்.
புதிய கல்வியாண்டில் 7ஆம் ஆண்டு தொடக்கமாக மாணவர்களின் சேவகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயப்பன் கடந்த வருடம் தொடர்ந்து 200 நாட்களுக்கு மேலாக ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர் இல்லாத பாதுகாப்பு இல்லாத பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களாக பேக், கைடு, புத்தகம், நோட்புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை வழங்கி மாணவ மாணவிகள் மனதிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நற்பெயரை சம்பாதித்துள்ளார். தற்போது இந்த கல்வியாண்டை முன்னிட்டு இந்த வருடமும் ஏழை எளிய பெற்றோரை இழந்த பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து வழங்க முடிவு செய்துள்ளார். அதன்படி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர் இல்லாத பாதுகாப்பு இல்லாத பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள் பேக், கைடு, நோட்டு புத்தகம், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை வழங்கி நேற்று தொடங்கியுள்ளார். தற்போது புதிய கல்வியாண்டு தொடங்கியதால் அதனை முன்னிட்டு இந்த வருடமும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பெற்றோரை இழந்த அரசு பள்ளி மாணவர்கள் அணுகுமாறு மாணவர்களை கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் நன்கு படித்து வாழ்க்கையில் சாதனை படைக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் தீய பழக்கங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கினார். ஏப்ரல் 10, 14, 18 ஆகிய தேதிகளில் ஜிப்மரில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மத்திய அரசு விடுமுறை தினங்களான ஏப்ரல் 10, 14, 18 ஆகிய 3 நாட்கள் புறநோயாளிகள் OPD சிகிச்சை பிரிவு இயங்காது. இந்த தேதிகளில் OPD பிரிவுக்கு வருவதை நோயாளிகள் தவிர்க்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் இயக்குனர் பீர் சிங் நேகி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கோரிமேட்டில் மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனை இயங்கி வருகிறது. ஏப்ரல் மாதத்தில் மத்திய அரசு விடுமுறை தினங்களான வருகிற 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தியும், 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாளும், 18ஆம் தேதி புனித வெள்ளி ஆகிய 3 நாட்கள் ஜிப்மரில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது. எனவே இந்த தேதிகளில் நோயாளிகள் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். எனினும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் என்று கூறியுள்ளார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவை மணக்குள விநாயகர் கோவில் கும்பாபிஷேக 10ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி நடைபெற்ற 27 நட்சத்திரங்களின் கோமாதா பூஜை. திரளான பக்தர்கள் தரிசனம். வக்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சட்ட மசோதா நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் பட்டப்பகலில் வீட்டின் பின்புற சுவற்றை உடைத்து நகை, பணம் கொள்ளை. மர்ம ஆசாமிகளுக்கு போலீசார் வலை வீச்சு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.